அம்மா செல்லம் கலைகள். ஹாய் செல்லக்குட்டீஸ். உருகுவதை பார்த்தால் மட்டுமே கிடைக்கும் மகிழ்ச்சி. ஆனந்த் கற்றுக்கொண்ட ரகசியம் என்ன? போய் பார்க்கலாமா? இதுதான் ஆனந்த். ஆனந்த் கிட்ட நிறைய விளையாட்டு ஜாமான் இருந்துச்சு. ஆனா இது போதும்னு அவன் திருப்தி அடைஞ்சதே இல்லை. அப்போ ஒரு நாள் குளிர்காலம் ஆரம்பிச்சது. அவன் வீட்டுக்கு பின்புறத்துல ஒரு அதிசயமான பனி சிற்பத்தை பார்த்தான். அது ரொம்ப அழகா கண்ணையே பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அந்த பனி சிற்பம் பேச ஆரம்பிச்சது. நீ என்னை தினமும் வந்து பார்த்தீன்னா உனக்கு உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை ஆனந்த் நம்பினான். அப்போ ஆனந்தும் தினமும் வந்து பார்த்தான். ஆனா சூரியன் வந்ததும் சிற்பம் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. அது உருகிட்டே வரதை பார்த்து ஆனந்தோட மகிழ்ச்சியும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அப்போ ஒரு நாள் வெயில் அதிகமா இருந்தப்போ சிற்பம் முழுசா கரைஞ்சிடுச்சு. அங்க வெறும் ஈரமண்ணு மட்டும்தான் மிச்சம் இருந்தது. ஆனந்த் ரொம்ப சோகமா அங்கேயே உட்கார்ந்துட்டான். அப்போதான் அந்த ஈரமண்ல இருந்து ஒரு மெல்லிய ஒலி எழுந்தது. அந்த ஒலி என்ன சொல்லுச்சுன்னா, ஆனந்த், நான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கல, ஆனா நீ என்னைய பார்த்துக்கிட்டே இருந்த. அந்த கண்கள்ல தான் ஆர்வமும் நம்பிக்கையும் உன் மனசுல தான் இருந்தது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் ஆனந்துக்கும் புரிஞ்சிடுச்சு, அவனோட மகிழ்ச்சி பொம்மையிலேயோ இல்ல சிற்பத்திலேயோ இல்ல, அது அவனோட நம்பிக்கையான மனசுக்குள்ளதான் இருக்குன்னு. கதையின் நீதி: உண்மையான மகிழ்ச்சி வெளியே இல்லை, அது நம்ம மனசுக்குள்ளேயே நன்றி உணர்ச்சியுடன் இருப்பதுல தான் இருக்கு. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? உண்மையான மகிழ்ச்சி விலை உயர்ந்த பொம்மையிலேயோ அல்லது நம் வெளியே தேடும் அற்புதங்களையோ இல்லை, அது நம் வாழும் ஒவ்வொரு வினாடியிலும் நன்றி உணர்ச்சியுடன் இருப்பதிலும் நம் மனதுக்குள் இருக்கும் நம்பிக்கையிலும் தான் இருக்கு. ஓகே செல்ல குட்டீஸ், பாய். Thank you to all.